Hi friends, a warm welcome to our conceptual educational channel. Today we are going to see 6th standard term 1 lesson 3 matter around us all one words, book back one words and important one words. This video is made for 6th standard students as well as those who are preparing for competitive exams like TET and TNPSC exams. They can also watch this video. Watch this video fully. If you like this video, then like and subscribe our channel. Choose the correct answer. First one. Dash is not made of matter. Matter na enna? The substance which takes up space and has mass is called matter. So gold ring வந்து space எடுத்துக்கும் and it has some mass. Iron nail also it takes up space and it has mass. Oil drop it also takes up space and it has mass. So answer enna? Light ray, which is don't have a mass and it don't have any space, isn't it? So answer enna? Light ray. So second one, 200 ml of water is poured into a bowl of 400 ml capacity. The volume of water now will be. So லிக்விடோட வால்யூம் எப்பயுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ வால்யூம் கொடுத்துட்டாங்க எவ்வளோ 200 ml. ஸோ அப்போ அந்த வால்யூம் ஆஃப் வாட்டர் எவ்வளோ தான் இருக்கும் அந்த பவுலில் ஊற்றினாலும் 200 ml. ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். Seeds from watermelon can be removed by dash method. ஸோ வாட்டர்மெலனில் சீட்ஸ் வந்து எப்படி இருக்கும் நேக்ட் ஐயில் நம்மளால் பார்க்க முடியும் அண்ட் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் இல்லையா. வாட்டர்மெலனுக்கும் அந்த சீட்ஸ்க்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஹேண்ட் பிக்கிங் மெத்தட் மூலிமா அதை எடுத்துடலாம். ஸோ ஆன்சர் வந்து ஹேண்ட் பிக்கிங். Fourth one, lighter impurities like dust when mixed with rice or pulses can be removed by. ஸோ இது என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோங்க? லைட்டர் இம்ப்யூரிட்டிஸ். அதனால் வினோயிங் மெத்தடில் ஹெவியர் இம்ப்யூரிட்டிஸும் லைட்டர் இம்ப்யூரிட்டிஸும் போட்டு மேலேருந்து ஷேக் பண்ணும்போது அந்த லைட்டர் இம்ப்யூரிட்டிஸ் என்ன ஆகும்? ஏர் வந்து ப்ளோட் ஆகிடும், எடுத்துகிட்டு போயிடும் அண்ட் கீழே ஹெவியர் இம்ப்யூரிட்டிஸ் கீழே வந்துடும். ஸோ இதான் வினோயிங் மெத்தட். ஃபிஃப்த் ஒன், டேஸ் ஆஃப் இஸ் எசென்ஷியல் டு பெர்ஃபார்ம் வினோயிங் மெத்தட். இப்போ தான் நம்ம பார்த்தோம் என்னது? ஏர் இஸ் இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ இந்த லைட்டர் இம்ப்யூரிட்டிஸை எடுத்துகிட்டு போகிறது என்னது? ஏர். And then filtration method is effective in separating dash mixture. ஸோ இப்போ ஃபில்ட்ரேஷனுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம், என்ன பார்த்தோம் லெசனில் பார்த்தோம் இல்லையா, டீ போடுறது பார்த்தோங்க. ஸோ இந்த டீ தூளும் அந்த லிக்விட் இதையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு ஃபில்ட்ரேஷன் யூஸ் பண்ணோம். ஸோ சாலிட் அண்ட் லிக்விட் இதை செப்பரேட் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த டீ தூள் சாலிட், அந்த லிக்விட் டீ லிக்விட். ஸோ இதை செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபில்ட்ரேஷன் மெத்தட் யூஸ் பண்ணோம். ஃப்ரம் த ஃபாலோயிங் டேஷ் இஸ் நாட் அ மிக்சர். ஸோ காஃபி வித் மில்க் இது என்னது? மிக்சர். லெமன் ஜூஸ் இட் இஸ் ஆல்சோ மிக்சர். Water it is not a mixture. So answer is water. So ice cream பாருங்க, ice cream embedded with nuts it's also mixture. And then state whether the following statements are true or false. If false, give the correct statement. Air is not compressible. So it is false. Air is highly compressible. ஸோ நம்ம லெசன் பார்க்கும்போது பார்த்தோம் இல்லையா, சிரஞ்சி எடுத்து அதில் நாசல்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு சாக் பவுடர் போட்டோம் அப்படின்னா அது சாலிட் இல்லையா. அதை கம்ப்ரெஸ் பண்ண என்ன ஆகும்? இட் வில் நாட் கம்ப்ரெஸ். அண்ட் லிக்விட் இட் இஸ் ஹார்ட்லி கம்ப்ரெசபிள். பி, லிக்விட்ஸ் ஹாவ் நோ ஃபிக்ஸ்டு வால்யூம் பட் ஹாவ் ஃபிக்ஸ்டு ஷேப். ஃபால்ஸ். இதுக்கு ஆன்சர் என்ன? லிக்விட்ஸ் ஹாவ் ஃபிக்ஸ்டு வால்யூம் பட் ஹாவ் நோ ஃபிக்ஸ்டு ஷேப். லிக்விட்ஸ்க்கு எப்போவுமே வால்யூம் ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும், ஷேப் தான் டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகே. Particles in solids are free to move. Answer false. Particles in gas are free to move. When pulses are washed with water before cooking, the water is separated from them by the process of filtration. ஸோ அந்த பல்சஸில் டஸ்ட்டு இம்ப்யூரிட்டிஸ் கூட இருக்கும். ஸோ அப்போ அந்த ரைஸ் கிரெயின்ஸில் இருந்து அந்த டஸ்ட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா வாஷ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த ரைஸ் கிரெயின்ஸ் என்ன செய்யும்? கீழே செட்டில் ஆயிரும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? செடிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேலே உள்ள லிக்விட் என்னது? சூப்பர்னன்ட் லிக்விடு. ஸோ கீழே உள்ள செடிமெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் மேலே உள்ள அந்த சூப்பர்னன்ட் லிக்விடை செப்பரேட் பண்ணுறது தான் என்னது? டீகான்டேஷன் ப்ராசஸ். ஸோ இந்த இதுக்கு ஆன்சர் என்ன? ஃபால்ஸ். when the pulses are washed with water before cooking, the water is separated from them by the process of decantation. ஸோ செடிமெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் ரிமூவ் பண்ணுற அந்த வாட்டருக்கு பேர் தான் என்னது? டீகான்டேஷன் ப்ராசஸ். நெக்ஸ்ட், ஸ்ட்ரெயினர் இஸ் அ கைண்ட் ஆஃப் சீட் விச் இஸ் யூஸ் டு செப்பரேட் அ லிக்விட் ஃப்ரம் சாலிட். இதுக்கு ஆன்சர் என்ன? ட்ரூ. எக்ஸாம்பிள் டீ. ஸோ அந்த டீ தூளையும் அந்த டீயையும் நம்ம எப்படி செய்வோம்? இது ஹெல்ப் ஆஃப் ஸ்ட்ரெயினர் செப்பரேட் பண்ணுவோம் இல்லையா. அந்த டீ தூள் சாலிட், இந்த டீ லிக்விட். ஸோ இந்த ஸ்ட்ரெயினர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? சாலிடையும் லிக்விடையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். கிரெயின் அண்ட் ஹஸ்க் கேன் பி செப்பரேட்டட் பை வினோயிங் மெத்தட். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன? இட் இஸ் ட்ரூ. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், ஏர் இஸ் அ பியூர் சப்ஸ்டன்ஸ்.
No, it is false. Air is a mixture of gases. So oxygen, nitrogen, hydrogen, carbon dioxide, noble gases இப்படி மிக்சரில் தான் ஏர் இருக்குது. ஸோ இட் இஸ் ஃபால்ஸ். இட் இஸ் அ மிக்சர். And then butter from curds is separated by sedimentation. So இதுக்கு ஆன்சர் என்ன? false. Butter from curds is separated by shunning process. So shunning processல என்ன செய்யும்? solid particles, fine insoluble solid particlesலாம் செப்பரேட் ஆயிரும். And then butter milk and butters-லாம் வந்து கீழே செட்டில் ஆயிரும். ஓகே. And then the next one, match the following. breaks easily, brittle. ஸோ எது ரொம்ப ஈஸியாக உடையும்? இட் இஸ் மட் பாட். bends readily, ஈஸியாக பெண்ட் ஆகிறது வந்து என்னது? பிளாஸ்டிக் வயர். அண்ட் தென் கேன் பி ஸ்ட்ரெச்டு ஈஸிலி. ஸோ எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ணலாம்னு அது ஸ்ட்ரெச் ஆகும்னா அதுக்கு என்னது? ரப்பர் பேண்ட். கெட்ஸ் கம்ப்ரஸ்ட் ஈஸிலி. எக்ஸாம்பிள் காட்டன் wool. காட்டன் woolனு நம்ம வந்து ஹேண்டில் வச்சு கம்ப்ரஸ் பண்ணிடலாம். கெட்ஸ் ஹீட்டட் ரெடிலி. மெட்டல் பேன். மெட்டல் பேன் வந்து ஈஸியாக ஹீட் ஆயிரும். அண்ட் தென் மேட்ச் த ஃபாலோயிங். செப்ரேஷன் ஆஃப் விசிபிள் அன்டிசைரபிள் காம்போனன்ட்ஸ். ஸோ ரெண்டு அன்டிசைபிள் காம்போனன்ட்ஸ் ரைஸ் அண்ட் ஸ்டோன் அப்படின்னா அந்த ரெண்டையும் நம்ம கண் மூலியமாகவே பார்த்துலாம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி. அண்ட் ஹேண்ட் பிக்கிங் மெத்தட் மூலியமாக நம்ம செப்பரேட் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் என்ன? ரைஸ் அண்ட் ஸ்டோன், ஹேண்ட் பிக்கிங் மெத்தட். செப்பரேஷன் ஆஃப் ஹெவியர் அண்ட் லைட்டர் காம்போனன்ட்ஸ். ஸோ ஹெவியர் அப்படின்னா அது பேடி, லைட்டர் காம்போனன்ட்னா ஹஸ்க். ஸோ ஹஸ்க் அண்ட் பேடி இது வினோயிங் மெத்தட் மூலிமா செப்பரேட் பண்ணிடலாம். செப்பரேஷன் ஆஃப் இன்சொல்யூபிள் இம்ப்யூரிட்டிஸ். ஸோ வாட்டர் மிக்ஸ்டு வித் சாக் பவுடர். இது வந்து இன்சொல்யூபிளாக இருக்கும் சாக் பவுடர். ஸோ இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்? ஃபில்ட்ரேஷன் மெத்தட் மூலிமா செப்பரேட் பண்ணிடலாம். செப்பரேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் காம்போனன்ட் ஃப்ரம் நான் மேக்னெட்டிக் காம்போனன்ட்ஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன? அயன் இம்ப்யூரிட்டிஸ். ஸோ அயன் வந்து என்னது? மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியில் உள்ள ஒரு சப்ஸ்டன்ஸ். ஸோ இதில் இருக்கிற நான் மேக்னெட்டிக் உள்ள ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம அயன் இம்ப்யூரிட்டிஸ் மூலமாக எடுத்துடலாம் வித் ஹெல்ப் ஆஃப் மேக்னெட்டிக் செப்பரேஷன். செப்பரேஷன் ஆஃப் சாலிட் ஃப்ரம் லிக்விட். இதுக்கு ஆன்சர் என்ன? சாண்ட் அண்ட் வாட்டர். சாண்ட் அண்ட் வாட்டர் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் அன்டிஸ்டர்பாக வச்சுருந்தா என்ன ஆகும்? சாண்ட் வந்து கீழே செட்டில் ஆயிரும், வாட்டர் மேலே இருக்கும். ஸோ கீழே அந்த செட்டில் இருக்கிற லேயர் தான் என்ன சொல்கிறோம்? செடிமெண்டேஷன். மேலே உள்ள லேயர் வந்து சூப்பர்னன்ட் லிக்விடு. அந்த சூப்பர்னன்ட் லிக்விடை கீழே உள்ள அந்த செடிமெண்டேஷனை டிஸ்டர்ப் பண்ணாமல் செப்பரேட் பண்ணுவோம் இல்லையா? அந்த ப்ராசஸ் தான் வந்து டீகான்டேஷன். மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். இன் சாலிட் த ஸ்பேஸ் பிட்வீன் த பார்ட்டிகல் இஸ் லெஸ் தேன் இன் லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ். Grains can be separated from their stalks by threshing. ஸோ இந்த த்ரெஷிங் மூலிமா என்ன செய்யும்? ஸ்டாக்ஸில் இருந்து கிரெயின்ஸ் வந்து வெளியே வந்துடும் இல்லையா? ஹார்டாக பீட் பண்ணுறது மூலிமா. சில்லிஸ் ஆர் ரிமூவ்ட் ஃப்ரம் உப்மா பை ஹேண்ட் பிக்கிங் மெத்தட். ஸோ அந்த சில்லிஸ் வந்து டிஃப்ரெண்ட் இன் கலர், சைஸ். ஸோ நம்மளோட பார்த்தாலே உப்மாவுக்கும் அந்த சில்லிக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நம்ம ஹேண்ட் பிக்கிங் மெத்தட் மூலிமா நம்ம செப்பரேட் பண்ணிடலாம். And then next one, the method employed to separate clay particles from water. So filtration method. So clay particles வந்து solid, இது வந்து liquid. So solid and liquid separation க்கு எந்த method யூஸ் பண்ணுறோம்? filtration method. Among the following items, safety pins, pencil and rubber band dash will get attracted to magnet. So இதுக்கு ஆன்சர் என்ன? safety pin. சேஃப்டி பின்னா நம்ம மேக்னெட் பக்கத்தில் வச்சா என்ன செய்யும்? அட்ராக்ட் ஆகும் இல்லையா? பென்சில் வந்து it is wood, it was won't affect. So ஆன்சர் சேஃப்டி பின். வாட்டர் அப்டெயின் ஃப்ரம் டியூப் வெல்ஸ் இஸ் யூஸ்வலி எப்படி இருக்கும்? இம்பியூர் வாட்டர். ஸோ அதில் வந்து நிறைய இம்ப்யூரிட்டிஸ் மிக்ஸ் ஆகிருக்கும். ஓகே. கம்ப்ளீட் த கிவன் அனாலஜி. சாலிட் ரிஜிடிட்டி, கேஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ சாலிட் எப்படி இருக்கும்? ரொம்ப ரிஜிட்டாக இருக்கும். கேஸ் வந்து இட் வில் ஃப்ளெக்சிபிள். லார்ஜ் இன்டர் பார்ட்டிக்கல் ஸ்பேஸ். கேஸில் வந்து ரொம்ப லார்ஜ் இன்டர் பார்ட்டிக்கல் ஸ்பேஸ் இருக்கும். சாலிடில் வந்து லிட்டில் இன்டர் பார்ட்டிக்கல் ஸ்பேஸ். ஸோ சாலிட்ஸில் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்கும்? ஹெவியாக இருக்கும். அண்ட் தென் தேர்ட் ஒன், ஃப்ளூயிடிட்டி, ஃபிக்ஸ்டு வால்யூம். ஸோ இது ரெண்டையும் வச்சு நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். என்னது? லிக்விட். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன், ஹஸ்க் கிரெயின்ஸ், வினோயிங் மெத்தட். சாடஸ்ட் சாக் பேஸ். இது வந்து என்ன மெத்தட் அப்படின்னா ஃபில்ட்ரேஷன் மெத்தட். ஸோ ஒரு சாடஸ்ட்டும் சாக் பீஸையும் நம்ம ஃபில்ட்ரேஷன் மெத்தட் மூலமா நம்ம செப்பரேட் பண்ணிடலாம். அண்ட் தென் முறுக்கு ஃப்ரம் ஹாட் ஆயில். இதை எப்படி செப்பரேட் பண்ணலாம்? வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் மெத்தட். ஸோ முறுக்கு வந்து சாலிட், ஹாட் ஆயில் வந்து லிக்விட். ஸோ சாலிட் அண்ட் லிக்விட் செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபில்ட்ரேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். காஃபி பவுடர் ரெசிடியூ ஃப்ரம் டிகாஷன், இதுவும் ஃபில்ட்ரேஷன் தான். அண்ட் தென் அயன் சல்ஃபர் மிக்சர். இது வந்து என்னது? அயன் வந்து என்னது? மேக்னெட். ஸோ இது மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். மஸ்டர்ட் சீட்ஸ் ஃப்ரம் உருதால் ரோலிங். ஸோ இது அயன் சல்ஃபர் வந்து என்னது? மேக்னெட்டிக் செப்பரேஷன். அண்ட் தென் அதர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஆல் த மேட்டர் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் மேக்ஸிமம் இன் சாலிட். ஏன்னா சாலிட் வந்து ரொம்ப க்ளோஸாக பேக் ஆகிருக்கும். ஸோ அதோட இன்டர்மாலிகுலர் அட்ராக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும்.
A drop of water contains about 10 part 21 water particles. இது வந்து 10 part 21, okay, 1021 கிடையாது, 10 part 21. The method of separating substance based on size, color and shape is called hand picking method. So size, shape and color ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா hand picking method மூலியமாகவே நம்ம செப்பரேட் பண்ணிடலாம். Fifth one, dash has definite shape and volume. Solid. ஏன்னா அது பார்ட்டிகல்ஸ் வந்து எப்படி இருக்கும், டைட்டாக பேக் ஆகிருக்கும். ஸோ வந்து டெஃபினைட் ஷேப் அண்ட் வால்யூம் வந்து சாலிட் தான் இருக்குது. த ஸ்பேஸ் பிட்வீன் டேஷ் பார்ட்டிகல் இஸ் கிரேட்டஸ்ட் ஒன். ஆன்சர் இஸ் கேஸ். And the next, for removing grains from stock, threshing method is used. ஸோ ஸ்டாக்ஸ்லேருந்து கிரெயினை ரிமூவ் பண்ணால் என்ன மெத்தட், த்ரெஷிங் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். வெரி டைனி இன்சொலிபிள் சாலிட் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் அ லிக்விட் இஸ், ஸோ வெரி டைனி இன்சொலிபிள் சாலிட் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் லிக்விட், இது வந்து ஸ்ட்ரன்னிங் ப்ராசஸ், அது மூலியமாக நம்ம செப்பரேட் பண்ணலாம். ஓகே, எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்ட்ரன்னிங் ப்ராசஸ் இஸ் பட்டர் ஃப்ரம் பட்டர் மில்க். ஓகே, ninth one, dash is the smallest particle, atom is the smallest particle. We mix rice, dal, salt, chilies, pepper, ghee and other ingredients to make pongal. So pongal is also a mixture. So இவ்வளோ மெட்டீரியல்ஸ் நம்ம போட்டு ஆட் பண்ணுறதுனால mixture. State whether the following statements are true or false. If false, give the correct statement. Gas-like state of matter that exists at extremely cold temperature used in the field of cryogenics. True. அந்த gas-like matter நம்ம என்னன்னு சொல்லுவோம், Bose condensate matter. The particles in matter are extremely small and can be seen even with the help of a powerful microscope. ஸோ இதோட ஆன்சர் என்ன, ஃபால்ஸ். இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும், நம்மளோட பவர்ஃபுல் மைக்ரோஸ்கோப் மூலிமா கூட நம்மளால் பார்க்க முடியாது. அது நம்ம பார்க்கக்கூடியது என்னது அப்படின்னா குரூப் ஆஃப் பார்ட்டிகல்ஸை தான் நம்மளால் பவர்ஃபுல் மைக்ரோஸ்கோப் மூலிமா பார்க்க முடியும். ஓகேவா, ஸோ ஆன்சர் என்ன, ஃபால்ஸ். த பார்ட்டிகல்ஸ் இன் த மேட்டர் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் அண்ட் கேன் நாட் பி சீன் ஈவன் வித் த பவர்ஃபுல் மைக்ரோஸ்கோப். The cow and birds are non-living things. False. The cow and birds are living things. The feather and paper cup can float on water. True. So feather and paper வந்து எப்படி இருக்கும், லைட் வெயிட் மெட்டீரியல்ஸ். ஸோ அது வந்து வாட்டரில் வந்து ஃப்ளோட் ஆகும். The force of attraction between liquid particle is more than solid particles. No, false. ஏன் இது ஃபால்ஸ், சாலிட் பார்ட்டிகல் வந்து ரொம்ப க்ளோஸாக பேக் ஆகிருக்கும். ஸோ அங்கே ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு லிக்விட். ஸோ லிக்விட் வந்து எப்படி ரேண்டமாக ப்ளேஸ் ஆகிருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து அதோட ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து கம்பேர்ட் டு சாலிட் கம்மியாக தான் இருக்கும். கேஸஸ் ஹேவ் நெய்தர் அ டெஃபினைட் ஷேப் நார் அ டெஃபினைட் வால்யூம். ட்ரூ. அது கேஸ்க்கு வந்து ஷேப்பும் கிடையாது, வால்யூமும் கிடையாது. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன, ட்ரூ. அண்ட் தென் வாட்டர் பார்ட்டிகல்ஸ் ஹாவ் நோ ஸ்பேஸ் பிட்வீன் தெம். ஃபால்ஸ். வாட்டர் பார்ட்டிகல்ஸ் ஹாவ் ஸ்பேஸ் பிட்வீன் தெம். ஸோ இதில் நம்ம இங்க் ட்ராப்லெட் போட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம் இல்லையா, இங்க் ட்ராப்லெட் போட்டோம்னா என்ன, அந்த இங்க் வந்து என்ன செய்யும், வாட்டரில் உள்ள ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணும். அண்ட் தென் லிக்விட் இஸ் அஃபெக்டட் பை கிராவிட்டி லெஸ் தேன் எனிதிங். இதுக்கு ஆன்சர் என்ன, ஃபால்ஸ். லிக்விட் இஸ் அஃபெக்டட் பை கிராவிட்டி மோர் தேன் எனிதிங். லிக்விடுக்கு தான் என்னது, கிராவிட்டி இருக்கிறதுலேயே அதிகம். ஓகே, அண்ட் தென் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். Stars including sun are covered in plasma. ஸோ இந்த ஸ்டேட் ஆஃப் மேட்டர் வந்து நம்ம எர்த்தில் வந்து கிடைக்கக்கூடிய மேட்டர் கிடையாது. இட் இஸ் அ காமன் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் இந்த யூனிவர்ஸ். ஸோ இது இன்னொரு ஒன் வேர்ட் கேட்கலாம், யூனிவர்ஸில் கிடைக்க காமன் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் என்னன்னு கேட்டால் பிளாஸ்மா. டைனி பார்ட்டிகல்ஸ் ப்ரெசென்ட் இன் ஆல் மேட்டர் ஆர் கால்ட் ஆட்டம்ஸ். ஸோ டைனியஸ்ட் பார்ட்டிக்கலை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அண்ட் மாலிகூல்ஸ். ஆட்டம்ஸ்லாம் கம்பைன் பண்ணால் தான் நம்மளுக்கு மாலிகூல்ஸ் கிடைக்கும். A dash substance is made up of only one kind of particles, pure substance. Pure அப்படிங்கும்போது ஒரு one kind of particle மட்டும்தான். Purity of gold is expressed in terms of carat. Dash is used to separate gravel from sand at construction site. Wire mesh. The dash process is done after sedimentation. ஸோ செடிமெண்டேஷன் என்னது, சாலிட் பார்ட்டிகல்ஸ் கீழே செட்டில் ஆகிருக்கும், மேலே உள்ள லிக்விடு தனியாக செப்பரேட் பண்ணுற ப்ராசஸ் பேர் என்னது, டீகான்டேஷன். ஸோ மேலே உள்ள சூப்பர் நென்ட் லிக்விடை கீழே உள்ள செடிமெண்டேஷனை டிஸ்டர்ப் பண்ணாமல் செப்பரேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மெத்தட் தான் என்னது, டீகான்டேஷன். அண்ட் தென் RO இஸ் அ ப்ராசஸ் ஃபார் ரிமூவிங் இம்ப்யூரிட்டிஸ் ஃப்ரம் dash to make it potable water. வாட்டரில் உள்ள இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வாட்டரை வந்து குடிக்கக்கூடிய தகுதி உள்ளதாக ஆக்கிறது வந்து எது, RO ப்ராசஸ் தான். டர்மரிக் பவுடர் இஸ் அடல்ட்ரேட்டட் வித் த பிரைட் எல்லோ கெமிக்கல். In most houses, people use commercial water filter to remove impurities and also kill the harmful germs in water using UV rays.
ஸோ ஹார்ம்ஃபுல் ஜெர்ம்ஸை கில் பண்ணுறதுக்கு யூவி ரேஸ் யூஸ் பண்ணுறாங்க. த பிரின்சிபல் யூஸ்ட் இன் வாஷிங் மிஷின் டு ஸ்க்வீஸ் அவுட் டர்ட் ஃப்ரம் கிளாத் இஸ் கால்ட் சென்ட்ரிஃபிகேஷன். ஸோ எந்த பிரின்சிபல் யூஸ் பண்ணுறாங்க? சென்ட்ரிஃபிகேஷன். ஸோ ஆன்சர் வந்து சென்ட்ரிஃபிகேஷன். Dash is not affected by gravity. Gas is not affected by gravity. An example for a substance to be obtained in highly pure form is gold from gold mines. Complete the analogy. Bucket, plastic. So bucket is made of which material? Plastic material. So table is made of wood. இல்லையா? Water, liquid. So water என்னது? Liquid. Apple, solid. Made up of one kind of particle, pure substance. ஒரே ஒரு kind of particle அது pure substance. Chemical combination of two or more elements. Element combine ஆச்சு அப்படின்னா அது compound. Elements are made up of same kind of atoms. So chemical combination of two or more elements are called compound. And then mixture containing ion magnetic separation. So ion இருந்துச்சுன்னா அது magnet, so magnetic separation. Muddy water எந்த மெத்தடில் யூஸ் செப்பரேட் பண்ணுறோம்? filtration method. Removal of harmful germs, UV rays. Removal of impurities from water, RO process. Matter around us லெசனில் உள்ள எல்லா ஒன் வேர்ட்ஸும் நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் கான்செப்ஷுவல் எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.